என்டிஏ கூட்டணியில் நெல்லை மாவட்டத்திற்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நாங்குநேரியில் அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து போட்டியிடலாம் என்ற ஒரு தகவல் கூறப்படுகிறது. ராதாபுரத்தில் பாஜக வேட்பாளராக சரத்குமார் சார்பாக போட்டியிடப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக இதில் நேரடியாக போட்டியிடும் என போட்டியிடக்கூடிய நிலையில இந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தொகுதியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய சூழல் 99% அவரே வேட்பாளராக நிற்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சில இன்னும் அடுத்த வரக்கூடிய லிஸ்டில் 23 பேர் அடங்கிய பட்டியல் முதற்கட்ட பட்டியல் வெளியான நிலையில அடுத்த கட்ட பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் எசக்கி சுப்பையா அவர் தேர்தல் பணிகளை ஏற்கனவே துவக்கிவிட்டார். அவர் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளராக அதிமுகவினுடைய புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. அவர் பெயரும் அந்த பட்டியலில் உண்மையாக நிச்சயமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதியில அமமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய எசக்கிமுத்து அவர் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்குநேரி பகுதியில ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவை மிகப்பெரிய அளவில் டிடிவி தினகரனை அழைத்து அவர் மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அவர்தான் எசக்கிமுத்து என்பவர் தான் அந்த நாங்குநேரி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில அந்த சரத்குமாருடைய ஆதரவு சரத்குமார் அந்த கட்சியில உரிய மரியாதை தனக்கு வழங்கப்படவில்லை என கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து கடிதம் கொடுத்திருந்த நிலையில அவருக்கு ஆதரவாளர்கள் ஒரு சிலருக்கு வாய்ப்பு வழங்கப்படக்கூடும் என்ற அடிப்படையில ராதாபுரம் தொகுதியில உத்திரலிங்கம் என்ற நபர் அவர் திசைநிலை பகுதியை சார்ந்தவர் சென்னையில தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மாவட்ட திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிய வருகிறது. எனினும் கூட பாலகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் கட்சியில மூத்தவர். அவர் கடந்த தேர்தலிலேயே தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரும் போட்டியில் மிக கடுமையாக இருக்கிறார். உதரலிங்கம் அல்லது பாலகிருஷ்ணனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிய வருகிறது. இருந்த போதிலும் சரத்குமாரை சமாதானப்படுத்துவதற்காக உதரலிங்கத்திற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில 35 ஆண்டுகளாக அதிமுக வெற்றி பெறவில்லை. அதிமுக கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுமே தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக மிக கடுமையான போட்டி அங்கே இருக்கிறது. கட்சியினுடைய மாவட்ட பேரவை செயலாளராக ஜெயலலிதா பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய ஜெரால்டு இதுல முந்துவதாக தெரிகிறது. அவருக்கு பிறகாக கமலேஷ் பாண்டியன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த கருப்பசாமி பாண்டியனுடைய பேரன் கமலேஷ் பாண்டியன் இதுல அவர் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவரோட மட்டுமல்லாம திருநெல்வேலி பகுதிய பாளையங்கோட்டை பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர் அந்த பகுதியில் அவருக்கும் பரிச்சயமாக பாலசுப்ரமணியன் என்பவரும் பரிச்சயமாக இருக்கிறார். மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான இடம் இருப்பதாக தெரிகிறது. மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை இந்த நம்ம அறிவித்த அந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர்கள் பெயர் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது நிச்சயமாக இடம்பெறும் என்ற அடிப்படையில் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் 3 பேர் அதில் இடம்பெறுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் என்பது தெரிய வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சோமன்.